வணக்கம். இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஆப் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம செய்திகளை நம்மளோட தகவல் எதா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத உலகம் முழுமைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பை இப்போ ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வாட்ஸ்அப்பை முந்தி செல்லக்கூடிய அளவுக்கு புதிதாக ஒரு ஆப் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப் பேர் தான் அரட்டை. ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ நிறுவனத்தோட சிஇஓ ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவங்க இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கும் இந்த அரட்டை ஆப்புக்கும் என்ன வித்தியாசம், இதுல என்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்காவோட ஒரு நிறுவனம். ஸோ நம்மளுடைய டேட்டா, நம்மளோட தகவல், நம்மளோட எல்லாமே அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் போகும். இந்த அரட்டை அப்படிங்கிறது இது ஒரு இந்தியால உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். ஸோ இது ஸ்ரீதர் வேம்பையா இந்த ஆப்பை 2021 தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது பெரும்பாலும் மக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு வரல. இது அவங்களுடைய நிறுவனத்தில் உள்ளவங்க மட்டும் அந்த தகவலை பரிமாறதுக்காக இந்த ஆப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கடந்த இந்த ஒரு வாரங்கள்ல பல லட்சம் பேர் இந்த அரட்டை ஆப்பை என்ன செஞ்சிருக்காங்க, பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அரட்டை ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை விட நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கட்டும், இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கும் இதுல நிறைய புதிய முறைகளை அவங்க கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அரட்டை ஆப்ல என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. அந்த ஆப்போட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்துல இருக்கும். ஸோ தமிழ் பேரு அப்படிங்கும் போது இது நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கு. ஸோ இந்த ஆப் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு, ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கும். இன்னொரு நாட்டுக்கு நம்மளுடைய டேட்டாஸ் எதுவுமே என்ன செய்யாது, போகாது. ஸோ மற்றபடி இந்த ஆப்பை பயன்படுத்துறது ரொம்பவே எளிமையாக தான் இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் மாடலா கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க ஆன்லைன்ல இருந்தாங்கன்னா நமக்கு ஆன்லைன் காட்டுது இல்லையா, இதுல ஆக்டிவ் நவ் அப்படின்னு காமிக்கும், இல்லைன்னா ஆக்டிவ் 4 hours ஆகும், அந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புதுமையா மாத்திருக்கிறாங்க. பயன்படுத்துறதுக்கே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்மளோட பேர்ல ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பல லட்சம் பேர் இதை என்ன பண்றாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாம எவ்வளவோ மற்ற நாடுகளுடைய இந்த செயலியை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது நம்ம நாட்டோட இது நல்லது ஒரு ஆப்பை நாமளும் பயன்படுத்தி பார்ப்போம். இதை இந்த ஆப்பை நாம முடிஞ்ச வரைக்கும் அதிகமா பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம். இல்ல தகவலை வெளியில அனுப்பணும், இந்த அரட்டையை பயன்படுத்தாம இருக்கிறவங்க மட்டும் நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்திட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.